சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கட்சி தலைவர்கிட்ட ராஜாங்கம் ஒரு உதவி கேட்குறாரு. தலைவரே, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், என்ன ராஜாங்கம், என்னனாலும் சொல்லுங்க, புறப்படுற நேரத்துல என்ன தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இங்க கட்சி தலைவர் கேட்கவும், தலைவரே ஒரு முக்கியமான விஷயம், இதுல நீங்க எனக்கு எப்படியாவது உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு. என்ன ராஜாங்கம், நீங்க ஒரு அமைச்சர் என்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லி இங்க கட்சி தலைவர் சொல்லவும், அது இல்லை தலைவரே, இன்னைக்கு என்னுடைய மருமகளும் மகனும் சேர்ந்து பழமுதிர்ச்சோலைக்கு வைரவேல் சாத்துறதுக்காக போனாங்க. நான் தான் அந்த நேர்த்திக்கடனை வச்சேன். வைரவேல் என் மகனும் மருமகளும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு வைரவேல் சாத்துறதா நான் நேர்த்திக்கடன் வச்சிருந்தேன். இன்னைக்கு அவங்க 2 பேரும் அதை சாத்த போகையில் அங்கே 4-5 ரவுடி பசங்க, அதுவும் வடநாட்டை சேர்ந்தவங்க மாதிரி இருந்தாங்க. அவங்க என் மருமகளும் மகனும் கொண்டு போன வேலை கடத்துறதுக்கு திட்டம் போட்டதாகவும் அதில் என் மகனை மட்டும் அடிச்சு போட்டு என் மருமகளையும் சேர்த்து கடத்திட்டு போயிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு சந்தேகம், வேலை கடத்த வந்தவே வேலை மட்டும்தான் எடுத்துட்டு போயிருக்கணும், என் மருமகளையும் சேர்த்து கடத்திருக்கானா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி என் மனசுக்கு உறுத்தலா இருக்கு. நீங்க தான் கொஞ்சம் உளவுத்துறையிட்ட சொல்லி இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதை செஞ்சவங்க யாரு என்னன்னு இந்த விவரம் எனக்கு தெரிஞ்சுக்கிறணும்னு தோணுது. இதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்லவும், அம்படித்தானே ராசாங்கம், இது என்ன விவரம்னு உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டே இங்கிருந்து நான் கிளம்புறேன். இப்பயே நான் உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் பார்த்தா உயர் அதிகாரிகள் உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பத்தாவதுக்கு எஸ்பி ஐஜின்னு சொல்லி தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நடந்த விவரம் எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்கிறாரு. அவங்க பார்த்தா இன்னும் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்கிறதா சொல்லிடுறாங்க. அப்போ தான் கட்சி தலைவர் ராஜாங்கத்துக்கிட்ட, ராஜாங்கம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, உங்கள் மருமகளை ஏன் கடத்துனாங்க, உங்க மருமகளை கடத்துறது வேற நோக்கமா, இல்ல வைரவேலோட சேர்த்து உங்க மருமகளை கடத்துனாங்களா, என்ன ஏதுன்னு இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் சொல்லவும், சரிங்க தலைவரே எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க. என்னையா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இல்லம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி சாவித்திரி வழக்கம் போல அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. 1 மணி நேரத்தில் பார்த்தா கட்சி தலைவருக்கு ஃபோனு வருது. ஐயா, நீங்கள் சொன்னபடி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், வந்தவங்க வேலை மட்டும் கடத்துறதுக்காக வரல, அமைச்சர் ராஜாங்க அவர்களுடைய மருமகளையும் சேர்த்து தான் கடத்திருக்கானுங்க. அமைச்சர் ராஜாங்க அவங்களுடைய மருமகளை கடத்துறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய மருமகளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்ட வச்சிருந்திருக்காங்க. அமைச்சர் ராஜாங்கத்தோடைய மருமகளை கடத்தின அந்த வடக்கேன்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுல ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் ஒருத்தன் போன்ல இருந்து அடிக்கடி போயிருக்கு. அந்த நம்பர்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்ததுல நம்ம ஆண்டிப்பட்டி தேனி சரௌண்டிங்ல தான் அந்த ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த ஃபோன் நம்பரை நாங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோன் நம்பர் இப்ப ராஜாங்க ஐயாவுடைய வீட்டை தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உளவுத்துறையில சொல்லவும், இதை கேட்டதும் பார்த்தா இங்க கட்சி தலைவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்பதான் ராஜாங்கத்தை கட்சி தலைவர் தனியா கூப்பிடுறாரு. ராஜாங்கம் இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் கூப்பிடவும், என்ன தலைவரே என்ன எல்லா விவரமும் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ராஜாங்கம் அந்த கடத்தினாங்கல அந்த கடத்தல் கும்பலுடைய ஃபோன் நம்பர்ல என்ன ஏதுன்னு பார்த்ததுல ஒருத்தனுடைய நம்பர் மட்டும் அடிக்கடி இங்க உங்க வீட்டுல இருந்து தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்சி தலைவர் சொல்லவும், என்ன தலைவரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கிறாரு. சரிங்க தலைவரே, எனக்கு இப்ப அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் விவரம் வேணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் பார்த்தா அந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாத்தையும் ராஜாங்கத்திட்ட கொடுக்குறாரு. அந்த நம்பருக்கு பார்த்தா ராஜாங்க ஃபோன் பண்றாரு. ராஜாங்க ஃபோன் பண்ண ஆண்டிச்சாமி ஃபோனு பார்த்தா ரிங் ஆகுது. ஆண்டிச்சாமி ஃபோன் எடுக்கிறாரு. இங்க பார்த்தா ராஜாங்க கவனிச்சிடுறாரு. அப்ப ஆண்டிச்சாமிக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கு போல அப்படின்னு சொல்லி ராஜாங்க உறுதியை படுத்திடுறாரு. ஆண்டிச்சாமியோடைய சட்டையை பிடிச்சு பார்த்தா ராஜாங்க பல்லார்னு ஓங்கி அரவுறாரு. ஏண்டா ஏன் வீட்டு உப்பை தின்னுட்டே ஏன் மருமகளை கொலை பண்ண பாப்பியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அண்ணே 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 என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி கடந்து பதறவும், இதை பார்த்தது ஈஸ்வரி பார்த்தா கதி கலங்கி போயிருது. அண்ணே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிச்சாமி கேட்கவும், ஐயா ராசாங்கம் என்னையா நீ பாட்டுக்கு ஆண்டிச்சாமி சட்டையை பிடிச்ச ஆண்டிச்சாமியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆத்தா நம்ம மருமக தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண பார்த்துருக்கியா இவன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அடியாத்தி என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இப்ப தமிழ்ச்செல்வியை சேதுவும் பழமுதிர்ச்சோலைக்கு வைரவேல் சாத்த போனாங்கல்ல,
அப்ப வைர வேலை கடத்தின அந்த வடக்கன் கும்பலை அனுப்புனதே இந்த ஆண்டிச்சாமி தான் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அட கடவுளே என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா பதறவும், ஆமா அத்தா, இந்த ஆண்டிச்சாமி தான் அந்த வைர வேலை கடத்த சொல்லியிருக்கான், பத்தாவதுக்கு தமிழ்ச்செல்வியை கொலை பண்ணவும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அப்பதான் ஆண்டிச்சாமி பயந்து போய், ஐயோ இல்ல இல்ல இல்ல, நான் தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண பார்க்கல, நான் தமிழ்ச்செல்வியை கடத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிச்சாமி கடந்து பதறவும், சொல்லுடா சொல்லு, நீ தமிழ்ச்செல்வியை கடத்த பார்க்கலனா உனக்கு பின்னாடி யார் இருக்கா, தமிழ்ச்செல்வியை உங்ககிட்ட கடத்த சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ராஜாங்க பலார்னு அறவிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தது சேது வந்து ஆண்டிச்சாமியோடைய சட்டையை பிடிச்சு, ஏண்டா ஏன் பொண்டாட்டியை கொலை பண்ண பாப்பியா நீனு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேதுவும் போட்டு அடின்னு அடிச்சு குமுறிக்கிட்டு இருக்காரு. உடனே கட்சி தலைவர் பார்த்தா கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சு நீட்ட ஆரம்பிச்சாரு. சொல்லு, உண்மையை சொல்லு, எதுக்காக ராஜாங்கங்களுடைய மருமகளை நீ கொலை பண்ண முயற்சி பண்ண, நீ ராஜாங்கத்தோடைய சொந்தக்கார பையன் தானே அப்படின்னு சொல்லி கட்சி தலைவரை கேட்கவும், ஆமா தலைவரே, இவன் என்னுடைய அண்ணன் மகன் தான் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு ராஜாங்கத்தோடைய மருமகளே கொலை பண்ண பார்த்துருக்க, ராஜாங்கத்தோடைய மருமகளை கொலை பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் கேட்கவும், ஐயா ஐயா ஐயா, நான் தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி சொல்லவும், இங்க பார்த்தா ஈஸ்வரி கண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்கு. வாயில் தவறி சொல்லி தொலைஞ்சிடாதடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கடந்து பயந்துகிட்டு கிடக்கு. ஐயா நான் உண்மையை சொல்லிடுறியா, எதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுயா, அந்த வைர வேலை கடத்த சொன்னதுமே இந்த வீட்டுக்காரவதாயா, அந்த வைர வேலை கடத்த சொன்னது பத்தாதுன்னு இந்த வீட்டு மருமக சின்ன மருமக தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண சொன்னதுமே இந்த வீட்டு கரவுதாய் அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி சொல்லவும், ராஜாங்க மோகனம் அப்பத்தா சேது எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஆமாண்ணே, ஈஸ்வரி அக்கா தான் என்கிட்ட சொன்னதே அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி சொல்லவும், ஈஸ்வரி பார்த்தா கடந்து முட்டைக்கண்ணை வச்சு திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே, ஈஸ்வரி அக்கா தான் இந்த மாதிரி நீ கோயிலுக்கு வைர வேலை சாத்த போறது, வைர வேலை கடத்த சொன்னது, பத்தாவதுக்கு தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண சொன்னதுமே ஈஸ்வரி அக்கா தான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் பார்த்தா ஆண்டிச்சாமி போட்டு உடைக்கவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா கதி கலங்கி போயிருது. ஐயோ ஐயோ ஐயோ, இல்ல மாமா இவர் பொய் சொல்றாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கடந்து பயரவும், ஐயோ ஐயோ எப்படி போய் சொல்ற ஆண்டிச்சாமி, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன், எதுக்காக இப்படி ஏன் பேரை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து கதறவும், அப்பதான் கட்சி தலைவர் ஈஸ்வரி பக்கம் துப்பாக்கியை நீட்டிறாரு. உண்மையை சொல்லு, நீ தான் தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண பாத்தியா, நீ ராஜாங்கத்தோடைய தம்பி சம்சாரம் தானே, எப்படி உன்னாலே ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ராஜாங்கத்தோடைய மருமகளை கொலை பண்ண பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கட்சி தலைவர் துப்பாக்கியை நீட்டி கேட்கவும், ஈஸ்வரி பார்த்தா கதி கலங்கி போயிருது. ஐயோ இல்ல ஐயோ இல்ல, நான் தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண சொல்லல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கடந்து கதறிக்கிட்டு கிடக்கு.